முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று கிழக்கு எஸ்பி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்து மூட்டையாக கட்டப்பட்டு கழிவுநீர் வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் புதுவையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அந்த பகுதியைச் சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் உள்ளிட்டோரை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இச்சம்பவத்தை அடுத்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அனைத்து போலீசாரும் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து புதிதாக இன்ஸ்பெக்டர் கண்ணன் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டது. பிறகு அவர்களின் இரத்த மாதிரிகள் போன்ற ஆய்வுகளை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. இதுகுறித்து கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா கூறுகையில், இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள், விசாரணை அதிகாரிகள், வழக்கிற்கு உதவி செய்தவர்கள் என சம்பந்தப்பட்ட 40க்கும் மேற்பட்ட சாட்சிகளை போலீசார் விசாரணை செய்யும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் என்றும், இந்நிலையில் அனைத்து சாட்சிகளையும் விசாரணை செய்து முடித்துவிட்டதாகவும், தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணி மட்டும்தான் நிலுவையில் உள்ளது என்றும், ஓரிரு நாட்களில் சிறுமி கொலை வழக்கு சம்பந்தமாக போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவித்தார்.